ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ரூமர் ஒன்று ஓடிட்டுருக்கு. என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 2 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியாக இருக்குது. அதனால தான் இது நடக்க போகுது, இதனால தான் இது நடக்க போகுதுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க அல்டிமேட் இருக்கா இல்லையான்னு. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு 100 நாள், அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம 48 நாள் செஞ்சு அதேமாதிரி நம்மளுக்கு பழக்கமாகிடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாத்திரை எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். 100 நாள் ஒரு விஷயத்தை பழக்கமாகிட்டோம், 106 நாள். இப்போது அதை வந்துட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் ஒரு அல்டிமேட்டுன்னு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும், எனக்கு தோணுது. ஏன்னா நைட்லாம் தூக்கமே வரமாட்டுது, மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா சௌந்தர்யா கனவுல வராங்க, முத்துக்குமரன் கனவுல வருவார், ஜாக்லின் கனவுல வராங்க, பிக் பாஸோட வாய்ஸ்லாம் அப்படி கேட்குது. ஆமாம், பிக் பாஸ் நான் தூங்கிட்டு இருக்கேன்ற என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. நீங்களும் அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதனால தான் பிக் பாஸ் அல்டிமேட் வரக்கூடாதா, வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. இப்போ என்னென்னா, ஏன் வந்து இது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் 4 முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வரும், அதனால தான் போன வாட்டி அல்டிமேட் சீசன் வந்துச்சு, இப்போ சீசன் 8 முடிஞ்சிச்சு, அதனால தான் இந்த அல்டிமேட் சீசன் 2 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இந்த பிக் பாஸ் செட்டில் தான் வந்து மலையாள பிக் பாஸ் வரதா இந்த ஒரு பிளான் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து திடீர்னு போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ போஸ்ட்பாண்ட் அதாவது வந்தவொடனே அடுத்தது 2 மாதத்தில் ஆரம்பிக்கணும், அது போஸ்ட்பாண்ட் ஆகிருக்குன்னு எதுவாக இருக்கும், அப்படியே ஒரு கேப் வருது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சமீப காலமாக ஒரு வீடியோ வந்து பயங்கர வேலை இருக்கும். ஒரு இந்தி நபர் வந்துட்டு இதுதான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஏதோ பேசுகிறார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பிக் பாஸ் வீட்டெல்லாம் காமிச்சார், தமிழ் பிக் பாஸ் வீட்டை. திடீர்னு பார்த்தா இன்னொரு வீட்டில் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து பிக் பாஸ்குள்ளே இருக்கிற பொருளை அக்குவேர் அணுவேற பிச்சு தள்ளுறாங்க. என்ன நடக்குது? ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு 3வது நாளே இந்த மாதிரி வேலையில் பார்க்குறீங்க. வீடு காலி பண்ணிட்டு போகலாம், ஒன்று வீடு காலி பண்ணுறாங்க. ஏன் நடக்கும் திடீர்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். காலி பண்ணுறது ஒன்று, புதுசாக ஒன்று ரெடி பண்ணோம், அது ரெடி பண்ணுறாங்கன்னா தான் மலையாள பிக் பாஸ் வரப்போதே. அதுதான் மலையாள பிக் பாஸ் தான் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஓ, அப்போ எதுக்காக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த டவுட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் அல்டிமேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேசி பேசி நம்மளுக்கும் வந்துட்டு இப்படியே கண்டென்ட் கொடுத்து, நீங்களும் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து அதை பார்த்து ஒரு சில டைம் கோவம், ஒரு சில டைம் அழுகை, ஒரு சில டைம் சந்தோஷம், பூரிப்பு, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதனால் வந்துட்டு அது வந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் சீசனோட அல்டிமேட் அந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே கலந்துக்கிட்டவங்க. அதுவும் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆட்கள்லாம் வராங்க. சிபி வரதெல்லாம் ஒரு அப்டேட் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அதாவது வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்துட்டு அதாவது எப்படின்னா, இவங்களாம் வந்துட்டு இருந்திருக்கணும் நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஆனால் அவங்க பாதிலே போயிருப்போம். இப்போ ஜாக்லின் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சீசனில் இருக்காங்க. ஸோ அந்த ஆட்கள்லாம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அல்டிமேட். ஸோ அந்த அல்டிமேட் சீசனுக்காக அதனால தான் வந்து நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அல்டிமேட் சீசன் வந்து நிறைய பேர் ஃப்ளாப் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பரான ஒரு சீசன், நல்லா போச்சு. ஆனால் அதுலேயும் இந்த முத்துக்குமாருக்கு நடந்த விஷயங்கள் தான் வந்துட்டு நம்ம பாலாஜி முருகாஸ்க்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 17 லட்சத்தை வந்துட்டு இவங்க எடுத்து போயிருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க மணி பேங்க் எடுத்தாங்க, பணம் பெட்டியை. அதை மைனஸ் பண்ணி தான் மீதியை வந்துட்டு நம்ம பாலாஜி முருகாஸ் கொடுத்துருப்பாங்க. பாலாஜி முருகாஸ் வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருப்பார் அல்டிமேட்டில். ஒரு புது பாலாஜி முருகாஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதில் யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு தான். ஸோ அதில் நிறைய பேரோட கருத்து இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் வரணும், ஜாக்லின் வரணும், ரயான் வரணும் அப்படிலாம் வந்துட்டு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதேமாதிரி தர்ஷிகா வரணும்னு சொல்கிறாங்க. ஆர்ஜே ஆனந்தி வரணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே ஆனந்தியை விட வந்துட்டு தர்ஷிகா, அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யார் சொன்னேன், அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு ஓகே தான், அதெல்லாம் வந்து உண்மையிலே. ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பரான ஆட்களாக இருக்காங்க. சிபி, அக்ஷரா, இந்த மாதிரி வெறித்தனமான ஆட்களாக இருக்காங்க. இப்போ சாண்டி மாஸ்டர் பெருசாக வந்துட்டு வெளியில் தெரியல, அவர் வந்தால் கூட வேறு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்காதா, இது மூலமாக நம்ம ஒரு ரீச் கிடச்சிச்சின்னா அடுத்தது வந்து சாதிக்கிறதுக்கு இது மாதிரி அந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த அல்டிமேட் சீசன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதில் நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இது வந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி போகுது இந்த பிக் பாஸ் இல்லாத இந்த ஒரு வாரம்? எப்படி போகுது? என்ன மாதிரியே போர் அடிக்குது. ஆனால் எனக்கு போர்னு இல்லை, வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது ஒன்று. நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு தயவு செஞ்சு பிக் பாஸ் அப்டேட்டுக்கு எதாவது கொடுத்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு கிடைக்கிறத கொடுக்குறேன்.
ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போடுற மாதிரி இருக்குது. அது போட்டால் எப்படி நல்லாவா இருக்குன்றதுக்காக தான் போடுறதில்ல. பட் இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படி நடந்துச்சுன்னா திரும்ப நம்ம சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்மளோட விளாக் சேனல் ஒன்று இருக்குது, சிவி ஃபேமிலி விளாக். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதில் டெய்லி வருவோம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.